தங்கராசு. யார் இந்த நேரத்துல? உங்க ஒப்ப ஏண்டா அங்க தோட்டத்துல சோளக்கிறது விளைஞ்சு கிடக்குது. எவனா திருட்டு பசங்க கசக்கிட்டு போயிருவானு காவலுக்கு போய் படுறானா? இங்க படத்துல என்னடா பண்ற? நீங்க சொல்லவே இல்லையே. ஓஹோ, நாங்க சொன்னாதான் போவீங்களோ? உங்களுக்குன்னு பொறுப்பு கிடையாதா? இப்ப சொல்றேன் போடா. போடாம இந்தா இது கையில பிடிச்சிட்டு போ. போடா. ஏமா உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிய, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம், வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நேசம்மா இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். மயிலு, என்னது இது? தெரியல. இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம். படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ? உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கல தியாகலான்னு பாக்குறியா? உன்னை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். என்னது நீங்களுமா சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு ஆவணி 14, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். என்னது? உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்க. என்னடா பாட்டு வாசிக்கிறீங்க? நம்ம தலைவர் பாட்டு வாசிக்கடா. விடுங்க, இதை பாருங்க. ஆவணி மாசம் 14ஆம் தேதி தான் 4 நாள் இருக்கு மாமா சொல்லி இருக்காரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவருக்குன்னு ஏதாவது சொல்லுவார். என்னங்க, பெரியவங்க சொன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்லுவாங்க. நான் அவங்க பக்கத்துல உட்காந்துச்சுட்டா என்னையே சும்மா பாத்துட்டு இருப்பீங்க. இதை சாப்பிட போறது இல்ல. நான் வரேன். இந்தாங்க. வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வர? எனக்கு ஒண்ணும் வேணாம், நீங்க சீக்கிரம் வந்துட்டாலே போதும். ஊரு கெட்டு போய் கிடக்கு, நல்ல இடமா பார்த்து தங்குங்க. கருப்போட திரும்பி வரேன், போதுமா? என்ன பண்ற? ஒண்ணு இல்லப்பா, வர்றேன்.
என்னண்ணே? அட வாங்க தம்பி வாங்க. என்ன இந்த பக்கம் உங்களை ஆளே பார்க்க முடியாது, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே? ஒண்ணும் இல்ல, ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் சோடா குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சோடா வச்சிருக்கீங்க? சோடா என்ன தம்பி, கலர் இருக்கு, ஐஸ் இருக்கு, போட்டு தாரேன், சாப்பிடுங்க. தம்பி சாப்பிடு சாப்பிடு. அண்ணா இது இங்கேயே இருக்கட்டும், இந்த வந்துடுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏனே துணி துவைக்கிற சோப்பு இருக்கா? சோப்பா இருக்குப்பா, கொடுங்க. தாரேன் தாரேன் தாரேன். ஒண்ணும் அவசரம் இல்ல, மொள்ளமா தேடுங்க. சரிப்பா சரிப்பா சரி. இந்தாமா சோப்பு. வரேன். அம்மா அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு போமா. அண்ணே யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. ஏமா சொல்ல போறேன். என்னங்க நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? எனக்கு ஏங்க இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுங்க. அழாத சண்பகம். எப்படிங்க அழாம இருக்க முடியும்? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீங்க வருவீங்க வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கலந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு பேசாம இருந்தீங்க. இப்ப நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, இப்ப கூட பேசாம இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? சண்பகம், என்ன தப்பா நினைக்காத. நமக்குள்ள இப்படி ஒரு பிரி வரும்னு நான் கனவு கூட கண்டதில்ல. நான் ஊர்ல இருந்து வந்தோன்ன உன்னை பார்க்க துடிச்சேன், ஆனா முடியல. அதுக்கு காரணம் உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டே போய் உன்னால சொல்ல முடியுமா? என்னங்க என்னங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? பஞ்சாயத்து தீர்ப்பை நீங்க ஒத்துக்கலனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிருக்காங்க. என்னங்க பஞ்சாயத்தை உடனே கூட்டுங்க. செண்பகம் தான் என் பஞ்சாயத்துன்னு தலை நிமிர்ந்து சொல்லுங்க. என்னங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க. எவ்வளவு கெஞ்சரு பேசவே மாட்டேன்றீங்க. அவன் எப்படி பேசுவான்? அவனால பேச முடியாதுமா. அப்பா ஆமாம்மா, அவன் அந்த தகுதியை இழந்து நாளாச்சுமா. என்னமோ என் புருஷன் வருவான், வந்தது எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப என்ன ஆச்சு? அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கான சொன்னப்போ என்ன எழுத்து பேசல, இப்ப புரியுதா இவன் லட்சணம்? இவன் ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? வந்தானா? உன்னை பார்க்கறதுக்கு வந்தானா? வரமாட்டான சொன்னப்போ என் மேல கோவப்பட்ட, இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிக்கிறான். இன்னுமா இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல? இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாமா. கணவங்கிற பாசத்துல நீ உருகிற, அப்பன் சொத்து மேல உள்ள பாசத்துல அவன் பாறையா இறுகி போய் நிக்கிறாமா. ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவனாச்சே. பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னு அப்பன் கேட்டிருப்பான். சொத்து இருந்த 1000 பொண்டாட்டி கிடைப்பாங்கிற முடிவுக்கு மகன் வந்திருப்பான். உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு?
பொண்டாட்டி வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஏய், அவ கண்ணீர் வீண் போகாதடா. ஏய், என் வயிறு பத்தி எரியுதுடா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. ஆமா, போலாம். மாமா பேசாதடா. இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். இவானி